அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். திருக்குறள்ல 4வது அதிகாரமான அரண் வலியுறுத்தல்ல 4வது குறள் இன்னைக்கு பார்க்கலாம். மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீரப்பிற. மனத்துக்கண் மாசில நாதல் அப்படின்னா மனத்திற்குள்ளே குற்றமில்லாதவனாக இருத்தல். அனைத்து அரண் என்றால் ஒரு மனிதன் செய்ய வேண்டிய முழுமையான அறம். ஆகுல நீரப்பிற என்பதன் அர்த்தம் மன தூய்மை இல்லாத மற்ற வெளிப்புற அறச்செயல்கள் அனைத்தும் வெறும் ஆரவாரமே தவிர உண்மையான அறமாகாது. அறம் செய்யணும், அது மேம்பட்டதுன்னு எல்லா அறநூல்கள்லையும் படிக்கிறோம். அறம் தர்மம்னா என்ன, அதுக்கு ஒரு சிம்பிள் டெஃபினிஷன் கொடுக்க முடியுமாங்கிற கேள்விக்கு பதிலாக தான் அரண் வலியுறுத்தல் அதிகாரத்தில் இந்த 4வது குறளில் வள்ளுவர் சொல்கிறார். இந்த குறளின் பொருள், ஒருவன் தன் மனத்தை தூய்மையாக வைத்திருத்தல் வேண்டும். அது ஒன்றே தலையாய முதன்மையான முக்கியமான அறம். மன தூய்மை இல்லாது செய்யும் மற்ற வெளிப்புற தான தர்மங்கள் எல்லாம் வெறும் வேஷங்கள் தானே தவிர அவற்றில் எதுவும் உண்மையில்லை. ரொம்ப சுலபமாக புரிகிற இந்த குறளுக்குள்ள பெரிய கருத்துக்களை பார்க்கலாம். முதல்ல அறம்ங்கிறதுக்கு அகராதியில் உள்ள பொருள் என்னன்னு பார்ப்போம். அறம் என்றால் ஒழுக்கம், கடமை, தர்மம், புண்ணியம் என்று அகராதியில் பார்க்குறோம். இதை கொஞ்சம் விரிவாக பார்த்தோம்னா, நல்ல ஒழுக்க பழக்கங்கள், நல்ல செயல்கள், அவரவருக்கு விதிக்கப்பட்டுள்ள கடமைகள், இதையெல்லாம் கடைபிடிப்பது தான் அறம். அப்படிப்பட்ட அறச்செயல்களை செய்து நம்மால் முடிந்த அளவு பிறருக்கு உதவுவது, அதனால் புண்ணியத்தை சேர்ப்பது, இதெல்லாம் தான் அறம்னு சொல்கிறோம். இப்படிப்பட்ட அறத்தை கடைபிடிக்கணும்னா முதல்ல அதுக்கு என்ன வேணும்? அதைத்தான் வள்ளுவர் 4வது குறளில் சொல்கிறார். எந்த ஒரு செயலையும் செய்யணும்னா அதை செய்வதற்கான எண்ணம், உத்வேகம் இதெல்லாம் மனசில் இருக்கணும். அப்போ தான் அதை செய்ய முடியும். நல்ல விஷயங்களை செய்யணும்னா மனசு முதல்ல நல்லதாக இருக்கணும். வெறும் பிரபலத்துக்காகவோ புகழ்ச்சிக்காகவோ செய்யக்கூடிய தர்ம காரியங்கள் செஞ்சு கொஞ்ச காலத்திலேயே அதன் வேஷத்தை வெளிப்படுத்திவிடும். மனசு தூய்மையாக வச்சுக்கணும்னா என்ன அர்த்தம்? உடம்பை தூய்மையாக வச்சுக்கிறதுக்கு குளிக்கிறோம். மனசு தூய்மையாக இருக்கணும்னா அதுக்கு என்ன செய்யணும்? வள்ளுவரே வாய்மைங்கிற அதிகாரத்தில் புறத்தூய்மை நீரானமையும் அகத்தூய்மை வாய்மையால் காணப்படுங்கிறார். மனசு நல்லதாக இருக்கணும்னா அதில் எந்த விதமான கெட்ட சுபாவங்களும் குணங்களும் பொய்மையும் இல்லாமல் ஃப்ரீயாக கள்ளம் கவிடமற்ற குழந்தையின் மனசு மாதிரி இருக்கணும். இதைத்தான் மாசில்லாத குழந்தை மனசுங்கிறோம். அழுக்கு, கரை, குற்றம் இல்லாத மாசில்லாத மனசு. இந்த அழுக்கு, கரை, குற்றம் இதெல்லாம் மனசுக்குள்ள எப்படி உண்டாகிறது அப்படின்னு பார்த்தா, நம்ம மனசில் ஏற்படுற எதிர்பார்ப்பு, ஆசைகள், ஏமாற்றங்கள் இவையெல்லாம் காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் அப்படின்னு 6 தீய குணங்களாக பதிஞ்சு போயிடுறது. இவற்றையெல்லாம் போக்கிக் கொள்வது அவசியம். அதற்குத்தான் நம்மளுடைய சனாதன தர்மத்திலையும் பல வகையான பயிற்சிகளான யோக சாதனைகள், மந்திரம் ஜபிப்பது, மூச்சு பயிற்சி, பிராணனை 6 ஆதாரங்களில் நிறுத்துவது போன்றவற்றை பார்க்கிறோம். அனைத்து யோக சாதனைகளுக்கும் ஆதாரமாக அடிப்படை தேவையாக விளங்குவது மன தூய்மையே. இதையே அகத்தியரும் மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டா, மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டா, மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டா, மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே என்று சொன்னார். வேறு எந்த விதமாக மனசை தூய்மைப்படுத்தலாம்னு பார்த்தா, பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் பக்தி யோகத்தை விவரிக்கும் போது சொல்கிறார், உண்மையான பக்தியோடு பகவானை நினைக்கும் பொழுது மனதில் உள்ள அனைத்து அழுக்குகளும் படிப்படியாக நீங்கிவிடும். அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புறு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞானச் சுடர் விளக்கி ஏற்றினே நாரணர்க்கு ஞானத் தமிழ் புரிந்த நான் என்று பூதத்தாழ்வார் அன்பையை அகல் விளக்காக அமைத்து இறைவன் மீது கொண்ட ஆர்வத்தை நெய்யாக வார்த்து தன் சிந்தையை திரியாக அமைத்து ஞானத்தால் சுடரேற்றுகின்றேன், உலகத்தின் இருளிலிருந்து என்னை விடுவிப்பாயாக என்று நாராயணனை வேண்டுகின்றார். அழுக்கினால் இருண்டு கிடக்கும் மனத்தை அந்த இறைவன் பால் கொண்ட அன்பினால் ஒளிபெறச் செய்ய வேண்டும். இதிலிருந்து ஆழ்ந்து சிந்தித்து பார்க்கையில் வள்ளுவர் சொல்லும் மனத்துக்கண் மாசிலனாதல் என்பது அந்த எல்லாம் வல்ல பரம்பொருளை இடைவிடாது மனத்தில் நினைத்து மெய்ப்பொருளுடன் ஒன்றுபடுதலே என்பதும் அது ஒன்றே தலையாய அறம் என்றும் தெளிவாகிறது. இதுவேதான் சனாதன தர்மத்தின் கோட்பாடும். வள்ளுவரின் வாழ்வியல் கோட்பாடுகள் நிறைந்த குறள்கள் அனைத்துமே சனாதன தர்மத்தின் அடிப்படை கோட்பாடுகளை விவரிப்பவைதான். இராமாயணத்தில் கடவுளின் அன்பின் நீரில் நம் மனதை கழுவும் வரை அதன் அழுக்கு ஒருபோதும் போகாது என்ற வரிகளை பார்க்கிறோம்.
பாகவதத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் உத்தவருக்கு யோக முறைகளை விளக்குகையில் தர்ம சத்திய தயோபேதோ வித்யாவா தபசான்விதா மத்பக்தியா பேதமாத்மானம் நசம்யக் பிரபுநாதிகி என்று சொல்கிறார். ஒருவர் நேர்மையாகவும் இரக்கத்துடனும் வாழலாம், வேதங்களை கற்று நல்ல அறிவை பெறலாம், கடுமையான தவங்களை செய்யலாம். இவை அனைத்தும் நல்லவைதான். ஆனால் இவற்றுடன் இறைவனிடம் கொள்ளும் தூய்மையான அன்பு இணையவில்லை என்றால் மனத்தில் உள்ள அகந்தை மற்றும் அழுக்குகள் முழுமையாக நீங்காது. பக்தி இல்லாமல் மனத்தை தூய்மைப்படுத்த எடுக்கும் எந்த முயற்சியும் அதற்கு போதுமானதாக இருக்காது என்று சொல்கிறார். மனதை தூய்மைப்படுத்துவதற்கான மிகவும் சக்தி வாய்ந்த பயிற்சி அதை பக்தியில், அதாவது கடவுள் மீதான அன்பில் ஈடுபடுத்துவதே ஆகும். இதுவே அனைத்து வேத இலக்கியங்களின் தீர்ப்பும் அனைத்து மதங்களின் சாரமும் ஆகும். அதனால் மனத்துக்கண் மாசிலனாதல் என்ற இந்த குறளுக்கு மனத்தை தூய்மையாக வைத்தலே சிறந்த அறம் என்ற பொருள் கொள்கையில் அந்த மன தூய்மையை பெறுவது இறைவன் மீது நாம் கொள்ளும் உண்மையான அன்பினால் மட்டுமே சாத்தியமாகும் என்ற உள்ளுரை பொருளை முக்கியமாக சிந்திக்க வேண்டும். அன்பினில் விளைந்த ஆறுமுதை அம்மையப்பனை துதித்து மன தூய்மை அடைவோம். மேலும் பார்ப்போம்.